யாருமே அறிவு யாருமே எனக்கு தெரியாது. பகல் நேரங்களில் பையன் வந்து ஆஃபீஸ் போயிட்டான்னா நான் வீட்டில் நான் தனியாக தான் இருக்கணும். இந்த ஒரு நாள் பொழுதை கழிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அப்புறம் இந்த அமைப்பு எனக்கு வந்து அறிமுகமாகுது. வந்து போனேன்னா இந்த 7-8 வருஷத்தில் எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு நாளை நான் கழிச்சிருக்கேன். உண்மையிலே எனக்கு சந்தோஷம். இந்த களம்கள் ஒரு பேருக்கு தான். ஆனால் வந்த இடத்துல ஐயாவெல்லாம் அவங்களாம் சந்திக்கிறதா எவ்வளோ பெரிய அந்த இதை வந்து எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தது எது நான் இந்த களம்புற அமைப்பு. இது இல்லையானால் இந்த மாதிரியாக நம்மளோட கலந்து பழகுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போய் நான் தனியாகவே இது ஒன்று ஆடாடிட்டு இருக்கேன். நகரத்தில் வந்து பரபரப்பான நகரத்தில் வந்து ஒரு நாள் பொழுது தனியாக கழிக்கிறது சாதாரண விஷயம். எனக்கும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பழகினவங்க இருக்கிறாங்க, என்னோட ரசனையோடு ஒத்து போகிற ஜனங்கள் இங்கே இருக்குன்னு நினைக்கிறப்போ அது ஒரு நிம்மதி எனக்கு கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் போன இடத்துல எல்லாரும் இன்னும் சந்திக்கிறவங்க எவ்வளோ பெரிய வேலை. அந்த சந்திப்புக்காகவே நான் எவ்வளோ தூரம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வருதுன்னு நான் ரெடியாக இருக்கேன். தயவுசெய்து அந்த வாய்ப்பு தயவுசெய்து கெடுக்கிறாரு. வரும்போது ஒத்துழைப்பு என்ன ஒத்துழைப்பு வரணும் எண்ணிக்கை முக்கியம். 100 பேரை எண்ணிக்கை குறைய குறைதான் எண்ணிக்கை குறைவுதான் விஷயம். உங்கள் பசங்க வந்தாங்கன்னா ஒரு அன்ஈஸியாக இருக்காது. மற்றவங்க வந்தாங்கன்னா மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கிளம்பி வரக்கூடிய இடம் வந்து வேற வேறையாக இருந்தாலும் அந்த ரசனை ஒன்றா இருக்கு. அந்த ரசனை உள்ள ஜனங்களை ஒரு இடத்துல பார்க்கறது எவ்வளோ பெரிய அது ஒரு நாள் உழைப்பல்ல, வருஷக்கணக்கான உழைப்பு. அந்த ஆர்வம் ஐயாவுடைய அந்த முன்னேற்பாடு இல்லையானால் இங்கெல்லாம் வந்து நிற்க வேண்டிய வாய்ப்பை நினைச்சு கூட பார்க்கலாம். தயவுசெய்து அந்த இது வந்து இன்னும் காலத்துக்கு தொடரணும்னு உங்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். வேறு வழி இல்லை. ஏன்னா இவரோட இது இல்லையானால் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தயார். அதை நம்ம கற்று கொண்டு போகிறோம். அமைப்பு ஆரம்பிக்கிறது அல்ல, அதை கட்டிக்காப்பு கொண்டு போட முடியாது. அது பெரிய பெரிய இந்த சலிப்பு சாதாரண எல்லாருக்குமே நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த டிப்ரெஷன் வரத்தான் செய்யும். அதாவது ஞானி வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணாருன்னா ஆறுமுக களம் ஆறுமுகன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு காலத்தில் களம் துறைமுகன்னு சொல்லுவாங்க. ஞானி வந்து சொன்னாங்க களம் ஆறுமுகன்னு சொல்றாரு. கண்டிப்பாக இது பண்றாங்க. ஒரு பெரிய குரு போது நல்ல ஒரு சிஷன் வச்சாங்கிறது. கர்ணன் படத்துல ஒரு பாட்டு நம்ம நினைக்கணும். கர்ணன் படத்துல பாட்டு ஒன்று இருக்கு, கண்ணுக்கு குளமேதுன்னு ஒரு பாட்டு. அதை வந்து தருவோன்னு இல்லையா கண்ணா நீ கலங்காதே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரிலாம் நீ வந்து இலக்கியத்தை தருவோன்னு இதுக்குள்ள நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம். ஆறுமுக ஐயா தமிழ் போய் 2வது வருஷம் அவர் சினிமா கவனம் வந்தோம். உண்மையிலே சங்கடமாக இருக்கு. அவர் சொன்ன மாதிரி வெறும் வார்த்தைகள்ல சொல்லி கடந்து போக முடியாது. எனக்கு வந்து அவரோட அறிமுகம் ஒரு 7-8 வருஷம் தான் பழகிறதுக்கு அவ்வளோ உண்மையான ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் தோழமையோட வாங்கன்னு வாய்களையும் கூப்பிடுறதுக்கு யார் இருக்கிறாங்க. இங்கே வரும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்து போகிற வரைக்கும் அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அம்மாவை பார்க்குறப்பெல்லாம் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மனசு கலக்கும். அப்படி ஒரு பைண்டிங் இல்லையாடா எனக்கு இங்கே வந்து போகிறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த வகையில் அந்த ஒரு மனிதருக்கு நான் என்னுடைய உங்கள் சார்பாக நான் என்னுடைய வந்தனங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சிக்கு நம்ம கடந்து போவோம். 2 பிரபலமான சமாச்சாரம். ஒன்று பிரபலமான ஒரு நாவலும், இன்னொன்று ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர். அதில் முதல்ல வரக்கூடியது இந்த ஓனாய் கூட சின்னம் இந்த ஜியாங் ரோமின்னு சொல்லி ஒரு சைனீஸ் ரைட்டர் வந்து ஒரு அந்த புக்கு வெளிவந்து ஒரு 7 வருஷத்துக்கு மேலே வந்த புதுசில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நான் கதைக்களம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். நம்முடைய கலாச்சார பண்பாடுக்கு பின்னணியில் நாம் வாசித்த எந்த கதையோடையும் இதை நம்ம பின்புலத்தில் வச்சு பார்க்கவே முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாவல். அதில் வரக்கூடிய உள்ளடக்கம் சில இடங்களில் எனக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லைனாலும் கதை சொன்ன விதம், கதை நடந்த அந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்தின அந்த பாங்கு வந்து நல்லா இருக்கும். தமிழில் அதை கொண்டு வந்து யாருன்னா இப்போ இருக்கிற பிரபலமான டைரக்டர் வெற்றிமாறன் தான் அந்த புக்கை வந்து தமிழில் கொண்டு வந்து அவர் தமிழில் அவர் இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து யாரோ ஒரு தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வரலையானால் அது இது வந்து செய்தி போய் சேராத ஒரு படப்படப்பு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய இதை வந்து சில பொருளாதார உதவியோட அந்த நாவலை வந்து தமிழாக்கம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அவங்க ஒரு பெரிய புக்காக
நான் படித்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நான் புக்கை நான் படித்தேன். சைனீஸ் நாவலை வந்து மொழிபெயர்ப்பில் படித்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வித்தியாசமான கதை களத்தோட பின்னணியில் இந்த நாவலை படிக்கிறது உண்மையிலேயே நல்லதாக இருந்துச்சு. அவர் மாவோட பீரியடில் கலாச்சார புரட்சின்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் சொல்லி ஒன்று அந்த நடந்ததில் அந்த சைனா மக்கள் வந்து அதில் பலனடைஞ்சவங்களும் உண்டு, பாதிக்கப்பட்டவங்களும். 2 விதமான விமர்சனங்கள் இந்த கலாச்சார புரட்சியில் இருக்குது. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த கலாச்சார புரட்சியினுடைய விளைவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லி சைனா கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட்பீரோ ஒரு தீர்மானத்தை பண்ணோம். அந்த கலாச்சார புரட்சியினுடைய பின்விளைவுகளை பார்க்கணும்னா ரொம்ப மோசமான நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அந்த பின்புலத்தில் நடந்த ஒரு கதை தான் அது மேலோட்டமாக சொல்லிட்டு அந்த கதையுடைய இது சொல்லலாம். அதில் அந்த கலாச்சார பின்புலம் அந்த இதில் கலாச்சார புரட்சியில் உள்ள ஒரு காரியத்துக்காக அந்த கதாநாயகன் வந்து அந்த இடத்துக்கு ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு கும்பலோடு கலந்து அவங்களோடையே பழகி அந்த நிகழ்வுகளோட வெளியே கொண்டு வர மாதிரியான ஒரு தயவுசெய்து நான் கதையை சொல்ல விரும்பல. ஒரு நண்பர் நம்ம பேசுவாங்க. இந்த நாவலை வாய்ப்பு இருந்தவங்க பலரும் படிச்சிருக்கலாம். அது திரைப்படமாக கூட வந்து யூடியூப்பில் அந்த திரைப்படம் இருக்குது. உல்ஃப் தோட்டம்னு சொல்லி படத்தோட பேர் TOTE உல்ஃப் தோட்டம். ஒரு 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம். நாவல் அளவுக்கு அந்த அந்த திரைப்படம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அதை வந்து காட்சிப்படுத்திருக்கேன். அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் புக்கையும் படிக்கலாம். அந்த இல்லைன்னா நீங்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் புக்கை படிக்கப்பட வேண்டிய ஒரு தான். தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு ஓரளவுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம தோழர் வந்து நீங்கள் பேசப்படாது. அதுக்கு அடுத்து வந்து பிரபல எழுத்தாளர் மலையாள எழுத்தாளர் MP வாசுதேவன் நாயருடைய மஞ்சுங்கிற ஒரு நாவலை பற்றி துறைமுகம் பேசுவார். முதல்ல அந்த ஊனாய் புரட்சனம் அந்த நாவலை பற்றி பேசக்கூடிய அவரை மதிப்புகளை உங்கள் மாவோடைய பீரியடில் உற்பத்தியை பெருக்கணும். மக்கள் தொகை பெருகி போச்சு. அது தகுந்த உணவு உற்பத்தி பெருக்கணுமானா விவசாய நிலம் வந்து அதிகப்படியாக தேவைப்படுது. இப்போ மேய்ச்சல் நிலப்பகுதி ஏக்கரா கணக்கில் மைல் கணக்கில் அது ஒரு குறிப்பிட்ட பூர்வகுடிகள் கையில் அது இருக்குது. அது அவங்க அந்த மேய்ச்சலுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த புல்வெளி வந்து காஞ்சி போய் இனி அதை சாப்பிட்றதுக்கு உதவலையானா இங்கே ஆடு மாடுகளை வச்சுட்டு அடுத்த புல்வெளியை தேடி போயிடுறாங்க. திரும்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சில வாரம் ஆகணும்னு வச்சுக்கணும். அவங்க நாடோடிகளாக இருக்கிறவங்கள இந்த இடங்களை வந்து நீர்வளத்தோடு இருக்கக்கூடிய இந்த பகுதி அரசாங்கத்திட்ட இருந்ததுனால விவசாய இடமாக மாற்றி உற்பத்தியை பெருக்கிக்கலாம்னு ஒரு எண்ணம் வந்த பிறகு அந்த பூர்வ குடிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துறது. அப்போ என்ன செய்யணுமானால் அவங்களுக்கு எது வந்து உயிர் நாடியாக இருக்கோ அந்த இடத்த வந்து நம்ம மாற்றணும். அப்போ அந்த புல்வெளியை வளரவிடாமல் தடுத்துடணும். புல்வெளிகளை மேய்ச்சல் நில பரப்புகளை வந்து அடிச்சிட்டோம்னா அவங்க வந்து இங்கே வந்து இடம்பெயர்ந்துருவாங்க அப்படின்னு வரும்போது அங்கே 2 ஜீவன் ஒன்று நம்பி இருக்கக்கூடிய 2 ஜீவன். ஒன்று ஓனாய் எதை நம்பி இருக்குன்னா அந்த மான் கூட்டத்தை நம்பி இருக்கு. மான் கூட்டம் எதை நம்பி இருக்குன்னா இந்த புல்வெளிகளை நம்பி மேய்ச்சல் நில பரப்புகளை நம்பி. அரசாங்கம் என்ன பண்ணுதாங்கன்னா மான்களை அல்ல இந்த ஓநாய்களை முதல்ல ஒழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓநாய்களை அடிச்சுட்டா என்ன ஆகும்னா மான்களுடைய எண்ணிக்கை அதிகப்படியாக பெருகும் போது என்ன ஆகும்னா மேய்ச்சல் நில பரப்பு ஒரு குறுகின காலத்துக்குள்ளேயே என்ன ஆகிடும்னா மேய்ச்சல் நில பரப்பு உண்மனமாயிட்டு இந்த கூட்டம் அங்கே நகராது. இந்த ஒரு அடிப்படையில் அவங்க வந்து திட்டம் போட்டே அவங்க செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஓனாயை அழிச்ச பிறகு மான்களே அழிக்கணும். அது எண்ணிக்கை பெருகி போச்சு. அதுகளுக்கு என்னன்னா மேய்ச்சல் நில பரப்பு இல்லாமல் அதுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியாங்க. இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய சரி என்னங்கிறத அந்த பூர்வகுடி மக்கள் இருக்கக்கூடிய சிலர் மட்டும் தான் உணர்றாங்க. ஆனால் அவங்க உணர்ந்து அதுக்கு முன்னாடி தப்பு திருத்தி அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்பி வரும்போது ரொம்ப காலம் கடந்து போகுது. இந்த அரசாங்க செலவில் படித்த மாணவர்களை அரசாங்கமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பூர்வகுடிகளுக்கு உள்ள பழக விட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மாற்றணும். அதுக்காக அனுப்புகிறாங்க. இந்த கதாநாயகன் அப்படி தான் அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் அவங்களுக்கு அதுவே தெரியுது அரசாங்கத்தினுடைய ஒரு சதிக்கு என்னை வந்து ஒரு பலிகடாவை என்னை வச்சு அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சு இவனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூர்வகுடிகளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது அது கதை வேறு மாதிரி ஆகிடும். ஒரு பரிதாபமான ஒரு முடிவோடு அந்த நாவல் முடியும். கலாச்சார புரட்சியினால் அடைஞ்ச பலன்கள் இருக்குது, அதே நேரத்தில் கெடுது ரெண்டுமே இருக்குது. அந்த நீங்கள் கலாச்சார புரட்சின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கதையாக நிறைய வரும். எப்படி வந்து இவருடைய பீரியடில் ஹிட்லருடைய பீரியடில் நான் வந்து ஜூஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு புது ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணுறேன்னு கிளம்பினாலும் அதே மாதிரி மாவோடைய பீரியடில் அது நடந்தது. மிகப்பெரிய தலைவர் இல்லைன்னே சொல்ல வரல.
சைனாவில் இன்றைக்கு இருக்கிற இந்த சைனாவுடைய கட்டுமானத்தை வந்து அவர் தான் அமைச்சு வச்சார். ஆனால் அதுக்கு கொடுத்த விலை கடுமையான ஒரு வாதம். அந்த இதை வந்து பின்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி பின்னாடி வந்து தப்பு செஞ்சுட்டோம். பொதுவாக இந்த இடதுசாரி இது எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு மேற்கத்திய நாடுகள் எல்லாமே திட்டமிட்டு இந்த மாதிரியான இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது 1க்கு 2 போய் கூட சொல்லுவாங்க. இடதுசாரிகளுடைய சிந்தனைகளை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு முதலாளித்துவ நாடுகள் வந்து மட்டும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அது அப்படியே அது சர்வைவ் ஆகி வந்துட்டு இருக்கணும். இன்றைக்கி அது வந்து ஒரு சரிவான கட்டத்துக்கு அது வந்து நகர்ந்து போய் தன்னுடைய அடையாளத்தை இழக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் கூட நீங்கள் என்ன இசம் பேசினாலும் சொல்லலாம், எங்கேயும் வந்து நிற்கணுமான கடைசியாக கம்யூனிஸ்ட் தான் வந்து நிற்கணும். அதான் மையப்படி. அதை மட்டும் உங்களுக்கு வேறு தப்பிக்கிறது வேறு இதே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டன்சி இருத்தலியலுக்கு மூல காரணம் எதுனாக்க கம்யூனிஸ்ட் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிகளில் வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள், அது நிர்வாக சிக்கலோ பொருளாதார சிக்கலோ, அதுக்குண்டான தீர்வு அவங்க எங்கே தேடுறாங்க? ஆச்சரியமான விஷயம், மார்க்ஸுடைய தாஸ் கேபிட்டலில் தேடுறாங்க. இதுக்கு தீர்வு அங்கே இருக்கு. அவர் இருக்கிற காலகட்டத்தில் இந்த கார்பரேட்டினுடைய இந்த அசுர வளர்ச்சி பற்றி அவருக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச முதலாளித்துவம் மட்டும்தான். அது இன்னைக்கு இந்த அளவுக்கு பகாசுரமாக வளர்ந்து நிற்கும்னு அவர் எதிர்பார்க்கலாம். அதனுடைய இது வந்து நோக்கம் இந்த குரோனிக் கேபிட்டலிசம் எங்கே போய் நிற்கிறத பற்றின ஒரு இது அவர் அதில் பேசியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் உலகம் தன்னுடைய நிர்வாக சிக்கலுக்கு, தன்னுடைய தவறுகளுக்கு ஒரு படிப்படியை கற்றுக்கணுமான சொல்யூஷன் எங்கே இருக்குன்னு நான் தேட ஆரம்பிக்கிறது. அங்கே தேடுறாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒட்டுக்கா அந்த தாஸ் கேபிட்டல் ஒட்டுக்கா உங்களால் படிக்க முடியல, அவங்க விட்டு கூட படிக்கும். நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. உலக பொருளாதாரத்துடைய பின்புலம் நாம் தெரிஞ்சிட்டோம்னா இன்னைக்கு தனி மனுஷன் கூட இந்த அளவுக்கு பாதிக்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க தான் சண்டை போடுறாங்க. ஈரானுக்கும் ஈராக்கு தானே யுத்தம் வருது, யுக்ரைன் தானே சண்டை நடக்குதுன்னு அல்ல. அந்த சண்டையினாலையும் வரக்கூடிய சிக்கல் என்னையும் தனி ஒரு மனுஷனையும் பாதிக்கும். இன்றைக்கி அந்த அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிற தினமும் ஒன்று சொல்கிறார், தினம் ஒரு முடிவு. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு படிக்க போகலாம், இங்கே வேலைக்கு போகலாம் நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி கதிகலந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே செலவு பண்ணி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி போய் படிக்க போன ஜனங்கள், பிள்ளைகள் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அது வெளிவராது. கிரீன் கார்டு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ வச்சிருந்தா மட்டும் நீங்கள் நிரந்தர குடியுரிமை ஒன்று வந்துடுமா, நீ ஊருக்கு கிளம்பணுங்கிறாங்க. நிரந்தர குடியுரிமை வாங்கணுமானா மினிமம் வைக்கக்கூடிய அமௌண்ட்டு 43 கோடி ரூபாய். கிரீன் கார்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய கோல்டன் கார்டுக்கு அவன் வைக்கக்கூடிய வரை 43 கோடி ரூபாய். 43 கோடி ரூபாய் இருக்கிறவங்க ஏன் இங்கேருந்து அமெரிக்கா ஏன் போகிறாங்க? அது என்ன ஒரு முட்டாள்தனமான ஒன்று. அவன் சொல்கிறான், நீ வராதுங்கிறான். எப்படி நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தா, நீ முதலீடு பண்ணுறவனா இருந்தால் நீ வா, என்னுடைய வளத்தை வந்து நீ வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீ என்னுடைய மக்களுக்கு எதிராக அனுப்பியா? உள்நாட்டு மக்களுக்கு நினைக்கிறான். ஆமாம், வராதிங்க வந்தவங்களை கிளப்புறதுக்கு உண்டான வேலைகளை அவர் செஞ்சுட்டு உலக நாடுகள் என்ன சில தினம் திணறிட்டு அது ஒரு படிக்கப்பட வேண்டிய ஒரு நாவல் உண்டு. அதை நீங்கள் யூடியூப்லேயே அந்த வாய்ப்பு இருந்தால் அவங்க படிங்க. அடுத்து வந்து நம்ம எம்பி வாசகர் அசோல் இந்த துறை கேட்குறேன். இந்த செஞ்சு இந்த நாவல் படிக்கிறப்ப அதுக்கு பின்னால் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போடலான்னு தமிழில் வந்து சின்னங்கிறது வேட்டைக்காரர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு இதை பேசினா கூட பின்னாடி ஒரு அரசியல் உணர்வு இருக்கு. வேட்டைக்காரர்களை பற்றி நிறைய திரைப்படங்கள் நிறைய உண்டு, நாவல்களும் நிறைய உண்டு. அவர் 2 திரைப்படம் ஒன்று சொல்கிறேன், வாய்ப்பு இருக்காங்க. அகிரா குரோசோவா ஜாப்பனீஸ் டைரக்டர் வந்து ஒரு வேட்டைக்காரனை பற்றி ஒரு படம் உண்டு, டெர்ஜு உஜாலான்னு சொல்லி ஒரு படம். டெர்ஜு உஜாலா வேட்டைக்காரனுடைய பேரை அவர் டைரக்ஷனில் ஒரு படம் உண்டு. யூடியூப்ல அந்த படம் கிடையாது, டெர்ஜு உஜாலா. அது வேட்டைக்காரனுடைய மூலதனமே என்னன்னாக்கு காது நல்லா கேட்கணும், கண் பார்வை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு வேட்டைக்காரனுக்கு இதே வந்து அதுதான். இப்போ கண் பார்வை மங்கி போன ஒரு வேட்டைக்காரனுடைய கதி என்ன ஆகுது இன்னும் அந்த அவருடைய பார்வையில் சொன்ன ஒரு படம் தான் டெர்ஜு உஜாலா. அந்த காலகட்டம் வரும்போது அவன் மேலே அனுதாபம் கொண்ட சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வனவாசியை கூட்டு கொண்டு வந்து இனிமேல் உனக்கு காட்டில் இடம் இல்லை, வாழ்க்கை இல்லை, நீ என்னோட நகரத்துக்கு வந்துடும் சொல்லி அவனை நகரத்துக்கு இடம் எடுத்து கொண்டு வர. அவனுக்கு நகரம் புதுசு. அவன் திரும்புறவர் போனா காலையில் எரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் அவன் பார்க்கறது கூட காடு செடிகள் கொடி மரங்கள் தான் பார்க்குறான். இங்கே வந்து அப்புறம் காங்கிரீட் ஜங்கிள் பூரா கட்டடங்களாக இருக்குது. அவனால் ஒரு நாள் கூட அவனால் நிமிஷம் கூட வேலை அதில் இருக்க முடியல. அவனால் அந்த இடத்துல வந்து தன்னை வந்து அந்நியமாக உணர்றான். அந்த இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ஒரு வேட்டைக்காரனுடைய பரிதாபமான ஒரு கதையை தான் அந்த டெர்ஜு உஜாலா வாய்ப்பு இருந்தால் யூடியூப்ல அந்த படம் கிடைக்குது.
அகிரோ குரோசோவனுடைய மிகச்சிறந்த படங்களில் ஒன்று. வேட்டைக்காரன் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கும்பலாக இருக்கக்கூடிய வேட்டை குழுக்கள் இருக்கு இல்லையா, இந்த குழுக்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த கோபதாபங்கள், சண்டைகள், இவங்களுக்குள்ள சண்டையை தூண்டி விடக்கூடிய வெளியிருந்து வரக்கூடிய இன்னொரு சக்தி. ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு வேட்டை ஒரு குழு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வேட்டையாடுறாங்க, விலங்குகளுடைய அந்த தோள்களை கூட சேகரம் பண்ணுறாங்க. அதை வந்து விற்கிறது. அது விற்கிறதுனா வெளியே இருந்து, காட்டுக்கு வெளியே இருந்து ஒரு ஒரு கூட்டம் அதை வாங்குறதுக்காக வரும்போது விலை யார் நிர்ணயம் பண்ணுறா? அந்த குழு தான் நிர்ணயம், வேட்டைக்கார குழு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. அங்கே 3-4 குழுக்கள் வேறு வேறு பகுதியில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டையை தூண்டி விட்டு இந்த விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த உரிமையை யார் எடுத்துக்கிறாங்கன்னா வெளியிருந்து வரக்கூடிய அந்த குரூப் எடுத்து, அப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போய் என்ன ஆகுதுன்னா, தாங்கள் விற்கக்கூடிய அந்த தோலுக்கு வேண்டிய இது வந்து தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அங்கே அவங்களுக்கு லைஃப் பாதிக்கும். இதை பற்றி பேசுகிற ஒரு படம் ஒன்று ரெவனன்ட்னு சொல்லி ஒரு படம் ஒன்று. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ஒன்று கண்ணீர் வரவழைக்கிற வாய்ப்பு இருந்தால் பாருங்க. அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் எல்லாருக்கும் அறிமுகமான ஒருத்தர். டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வர்ற லியோனார்டோ டிகாப்ரியோ தான் அந்த படத்தில் இருந்து வேட்டைக்காரன் நடிச்சார். அந்த வெளியிருந்து வரக்கூடிய அந்த ஏஜென்ட்டுகளை தோல் வாங்க வர்றாங்க இல்லையா, அவன் வந்து தோலை வாங்கிக்கிட்டு அவன் காசு கொடுப்பான். வேட்டை துப்பாக்கி உண்டான வேட்டை துப்பாக்கி, அதுக்கு உண்டான குண்டு, வெடிமருந்து இதெல்லாம் சப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி அந்த பாலிடிக்ஸில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி அதை எதிர்த்து கேள்வி கேட்பான். அந்த கதாநாயகன் கேள்வி கேட்பான். அப்போ அவனை அந்த குரூப்பை என்ன செய்யறதுங்கிறத பற்றின ஒரு படம். அது ஒன்று உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கிறேன், திரைப்படம் பார்க்க விரும்புகிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு. சொல்லி அறிவு பண்ணி வச்சா அதை பார்த்துடலாம். எனக்காக சொல்கிறேன், இந்த ரெவனன்ட்ங்கிற இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான் பிரைம்லேயும் இருக்கலாம். நான் அதை ரிலீஸாக இருப்போ தேட்டரில் நானும் பையனோட படத்தை பார்க்குறேன். ஆஸ்கார் அவார்டு வாங்கி ஒரு படம். லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு பெஸ்ட் ஆக்டர்னு அவார்டு கிடைச்சிருக்கு. விஷுவலாக பார்க்கறதுக்கு கண் நிறைய முழுக்க ஒரு காட்டில் வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு, அதாவது வனவாசிகள் வந்து காட்டுக்குள்ளே அவங்க எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, எப்படி வேட்டையாடுறாங்கன்னு சொன்ன ஒரு படம். டெர்து உஜாலா ஒரு தனிப்பட்ட ஒரு வேட்டைக்காரனுடைய ஒரு வாழ்க்கையை வந்து சொன்ன ஒரு படம். இந்த இது கூட ஓனாய் குலச்சின்னம் கூட படமாக வரும்போது அந்த நாவலில் மிக முக்கியமான காட்சி என்னவா இருக்கணும்னா, அந்த வேட்டையிடக்கூடிய குழுவாக போய் அந்த மான்களை வேட்டையாடுறாங்க இல்லையா, அந்த காட்சி வந்து நாவலில் பக்கமாக வர்ணிச்சிருப்பாங்க. நம்ம படிக்கிறப்பவே வந்து அந்த வர்ணனையே நம்ம வந்து நாமளும் அந்த வேட்டையில் ஒரு ஆளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அந்த காட்சியே அந்த படத்தில் வந்து திரைப்படத்தில் அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் படமாக கொடுப்பாங்க. உல்ஃப் தோட்டம் இருக்கு, WOLF உல்ஃப் தோட்டம், TOTE உல்ஃப் தோட்டம். த ரெவனன்ட் REVEN உல்ஃப் தோட்டம் TOTE. அது டைரக்டர் யார் இது வந்து டெர்து உஜாலா DERTERDERZU டெர்து உஜாலா UZALA உஜாலா டெர்து உஜாலா. இன்னொன்று ரெவனன்ட் REVANANT ரெவனன்ட் உயிர் படைத்தவன் தான். NANT ரெவனன்ட். ரெவனன்ட் உயிர் படைத்தவன். உண்மையிலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு படம். வழக்கமாக சாதாரணமாக பார்க்குற மசாலா படங்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு இந்த சர்வைவலுக்காக ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்கிறாங்கிறத பற்றி ஒரு சொன்னாங்க. அது என் சந்தர்ப்பத்தில் நான் சொல்லி அதை சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம MT வாசுதேவன் நாயருடைய ஒரு படைப்பு ஒன்று, அது ஒரு சிறந்த ஒரு இதை வந்து நண்பர் தோழர் துறைமுருகன் வெளிப்படுத்துவார். அப்புறம் உங்கள் சார்பாக நான் பரவாயில்ல. பழைய தகலி சிவசங்கரம். அதுக்கு பிறகு கவிஞர்கள்னு சொல்ல போனால் வண்ணத்தோடு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு சமூகமே வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அறிஞ்ச ஆரம்பினாக்க MT வாசுதேவன் நாயருடைய படைப்புகளுக்காக அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பன்முக திறமை உள்ள ஒரு பத்திரிகை எடிட்டராக எழுதின நாவல்கள் எல்லாமே வந்து அவ்வளோ பாப்புலரான குறுகிற காலத்தில் வந்து கேரள இலக்கியத்தை தன்னுடைய கைப்பிடிப்பில் வச்சுருந்தவர்
சாகிற வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல் தான் தவிர்க்க முடியாத ஒரு நபர். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு அவர் வந்து நாவலிஸ்டாக தெரியுதோ இல்லையோ, ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக. என்ன காரணம்னா, அவர் ஸ்க்ரீன் பிளே எழுதி டைரக்ஷனில் வெளிவந்த எல்லா படங்களுமே ஏதோ ஒரு வகையில் நேஷனல் அவார்டு வந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக அப்படிதான் இப்போ இருக்கிற தலைவர்கள் 2 முறையாக தெரிஞ்சிட்டாங்க. ஒன்று அவருடைய படைப்புங்கிற மூலமாக படித்த என்னை மாதிரி வயசானவங்க. அப்புறம் இன்றைக்கி இருக்கிறவங்க அவரை எப்படி தெரியுமா, இந்த திரைப்படங்கள் மூலமாக தான் அவர் தெரியும். ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அவர் எப்படி நாவலிஸ்டாக மாறும் இருக்குது நிறைய கிட்டத்தட்ட பாதி பேர் எல்லாமே நேஷனல் அவார்டு வாங்கின படங்களாகவே இருந்துச்சு. அவர் எப்படி ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருந்து எடிட்டராக இருந்து செய்ய முடியுதுன்னா, அவருடைய திரைக்கதை வடிவத்திலேயே பல புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு. அந்த ஒரு 2-2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படங்களுக்கு ஒரு 63 காட்சிகளாக பிடிச்சி, இந்த 63 காட்சிகளுக்குள்ள அந்த விளக்கு வெளிச்சு அப்படி இருக்கணும், பகல் இல்லையா இரவுகள் இல்லையா, அந்த கேரக்டரை எங்கே பக்காவாக அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் எழுதியிருப்பார். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். முன்னாடி டிடியில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அவார்டு வாங்கின படங்களாக போட்டே வருவோம். அப்படி ஒரு தடவை அந்த லிஸ்ட்டை ஒரு தடவை பார்க்குறப்போ நமக்கு அறிமுகமான ஒரு நடிகர் ஒருத்தர் பிரதாப் போத்தன்னு சொல்லுவார். அவர் தமிழில் வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு காமெடி கேரக்டராக பார்த்துருப்பாங்க. அவர் பண்ண 2-3 படங்கள் அவார்டு வாங்கின படங்களாக. இந்த படம் அவரோட பிரதாப் போத்தன் டைரக்ஷனில் அந்த படம் வருது. அது நேஷனல் அவார்டு வாங்கின படம். எனக்கு பிரதாப் போத்தன் டைரக்ஷனில் ஒரு நேஷனல் அவார்டு இருக்கா அப்படின்னு அந்த படத்தை நான் உட்காந்து பார்க்குறேன். அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே யார் எழுதுனா எம்கேஜி. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளேயை வச்சு பிரதாப் போத்தன் அல்ல, நீங்களும் பண்ணலாம் நானும் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படியே கரெக்டாக நம்ம படத்தை டைரக்ட் பண்ணோம்னா அது ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், ஒரு கலை படைப்பாக அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் யாருன்னு கேட்டால் எம்டி வாசுதேவன் நாயர். இவருக்கு முன்னாடி நாவலிஸ்டோட சிறுகதை எழுதி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா பத்மராஜன் சொல்லி ஒரு பழைய பத்மராஜன் மிகச்சிறந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், திரைக்கதை ஆசிரியர். அவருக்கு கிடைத்த ஒரு டைரக்டர் ஒருத்தர் பரதன் சொல்லுவாங்க. பரதனும் பத்மராஜனும் சேர்ந்து பண்ணின படங்கள் எல்லாமே கிளாசிக் வகை. அதில் ஒரு படம் ஒன்று கேரளாவில் அதை பார்க்காத ஆண்களே இருக்க மாட்டாங்க. அது ஒரு படம் ஒன்று வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ரத்தி நிர்வேதம்னு ஒரு படம் ஒன்று ஆரம்பகால படம். அதில் நடித்த ஹீரோயின் யாருனாக்க ஜெயபாரதி தன்னுடைய உச்சத்தில் இருந்த நாட்களில் நடித்த ஒரு படம், பரதனோட டைரக்ஷன். அந்த படம் திருப்பி அதே பேர்லேயே ஸ்வேதா மேனன் வந்து திருப்பி இப்போ நடித்தாங்க ஒரே 1 வருஷம் முன்னாடி. ஆனால் அந்த படத்துக்கு கிடைச்ச அந்த ஒரு இது வந்து இம்பேக்ட் இது கிடைக்கல. அவர் எம்டி வாசுதேவன் நாயர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், நிர்மால்யம்னு சொல்லி ஒரு படம். அந்த படமும் அவார்டு வாங்கினார். இந்த பத்மராஜன் பரதன் காம்பினேஷனில் வந்த படங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதோ அதே மாதிரி அவருக்கு பிறகு பத்மராஜனுக்கு பிறகு எம்டி வாசுதேவன் நாயருக்கு ஒரு டைரக்டர் கிடைக்கிறார், ஹரிஹரன் சொல்லி. ஹரிஹரனும் எம்டி வாசுதேவன் நாயர் சேர்த்து கம்பைண்டாக வேலை பார்த்த படங்கள் பல படங்கள் வந்து அவார்டு வாங்கினாங்க. அதில் ஒன்று நான் சொல்லுவேன், வடக்கன் வீரர்களா, ஒரு வடக்கன் வீரர்களா அவார்டு. ஆனால் அந்த ஒரு படம் ஒன்று தாழ்வாரம்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த நாளில் நான் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தான் இருக்கேன். அந்த படம் பார்க்கலாம்னு நான் தேட்டருக்கு போயிருக்கேன். தேட்டர் வாசலில் ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் போட்டு ஒன்றுமே இல்லை, படத்தோட பேரை போட்டு கீழே எம்டி பரதன் அவ்வளோதான் இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. படத்தினுடைய கதாநாயகன் யாரும் மோகன் தான், சலீம் கௌசு வில்லன் படத்தில் ஒரு 3-4 கேரக்டர் தான். ஆனால் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவ்வளோ பெரிய இல்லை. வெறும் எம்டியும் பரதன், எம்டி வாசுதேவன் நாயர்னா கூட இல்லை, வெறும் எம்டி இருந்தால் அந்த செய்தி எங்கே வரைக்கும் போயிருக்கு. சாதாரணமாக நாடோடி கதைகளில் வரக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டரை நம்ப தகுந்த ஒரு கதாநாயகனாக மாற்றின வலிமை கொண்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே யார் எழுதினான்னா எம்டி தான் எழுதினார். சந்துங்கிற ஒரு கேரக்டர், சரியன் சந்துன்னு அவர் சொல்லுவாங்க. இந்த சரியன் சந்துவை பற்றி நாடோடி பாடல்கள்லையும் நாட்டுப்புற கதைகள்லையும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அவன் ஏன் ஒரு சரியனாக மாறினா, சந்தர்ப்ப சூழல் அவன் எப்படி சரியனாக மாறுங்கிறது இவர் தன்னுடைய பார்வையில் வந்து அந்த கதையை மாற்றினார். ஒரு வடக்கன் வீரர்களா, நீங்கள் யூடியூப்ல கிடைச்ச பாருங்கள், அற்புதமான ஒரு படம். அந்த படமும் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. அதில் தன்னுடைய எழுத்து வலிமையின் மூலமாக ஒரு கேரக்டரை வில்லன்லேருந்து ஹீரோவுக்கு மாத்திர அளவுக்கு வலிமை உண்டு. இவர் ஸ்கிரிப்ட் எழுதுகிற படங்கள் நிறைய படங்கள் இருக்கு, நிறைய படங்கள். ஹிருதபேதம்னு சொல்லி ஒரு படம், நகசகங்கள்னு சொல்லி ஒரு படம், அதில் நல்ல அவார்டு வாங்கின படம். அந்த வகையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் எம்டி வாசுதேவன் நாயர். பத்மராஜன் பரதன் டைரக்ட் காம்பினேஷன் மாதிரி எம்டி வாசுதேவன் நாயருக்கு ஹரிஹரன் நாயர். நீங்கள் அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு அறிமுகம் உண்மையிலே நல்லா இருக்கு. வாழ்த்துக்களை அவர் சொல்கிறேன். அவர் விட்டு போன ஒன்று இதை நான் இந்த இடத்துல எந்த இடம் சரியில்லைன்னு நான் கொஞ்சம் யோசித்தேன்.
அந்த திருச்சூருக்கு போயிட்டு வந்து ஒரு சொன்னாங்க இன்டர்நேஷ்னல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா IFTOK அப்படின்னு சொல்லி அது ஒரு 15 வருஷமாக அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. எனக்கு அது ஞாபகம், எனக்கு அது நினைவு வரல, எனக்கு என்னுடைய ஞாபகத்துக்கு அது வரல. இப்போ தான் இந்த வருஷம் அது வந்து சரி போய் கலந்துக்கலாம்னு நண்பரும் அவருடைய இன்னொருத்தருமா சேர்ந்து முயற்சி பண்ணி அந்த வாய்ப்பு இப்போ தான் கொடுத்தாங்க. கடைசி ஒரு 3-4 நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிறோம். என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு 3 நாளை எங்கே கிடைச்சோம்னா திருச்சூர் இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் தியேட்டர் ஃபெஸ்டிவலுக்கு வரக்கூடிய அந்த எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்டு, அந்த வந்த ஆர்டிஸ்ட்டு, அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. கடைசியாக 9:30 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. கடைசியாக ஒரு நாடகம் ஈராக்லேருந்து வந்து நாடக கலைகள் நடித்து ஒரு நாடகத்தை பார்த்துக்கிட்டு திருப்பி ஸ்டேஷன் நாங்கள் வரணும். பறக்க நாங்கள் ஸ்டேஷன் ஈராக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, போர்களால் சிக்கி சின்ன பின்னமான சீரழிக்கப்பட்ட ஒரு நாடு தான் நமக்கு ஈராக்கு. நாம் உண்மையான வெயிலும் வறண்ட நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு தான் ஈராக். ஆனால் அந்த ஈராக்கில் அந்த நாடக கலைகள் நடத்தின அந்த நாடகம் இருக்கு இல்லையா, நேர் பாரம் நாடக அரங்கத்தில் முழங்கால் அளவு தண்ணீர் இருந்து நாடகத்தில் நடத்தினாங்க. அந்த நாடகத்தை ஏன் அப்படி நடத்தினாங்க? எங்கள் மண்ணிலேயே ஈரம் இருக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி வறுமையான ஒரு கொடுமையான வறண்ட பிரதேசம் இல்லை, இங்கேயும் கண்ணீர் இருக்கு, துயரம் இருக்கு, துக்கம் இருக்கு. அதை சிம்பலைஸாக பண்ணி காட்டுறது அந்த எண்ணம். அந்த நாடக அரங்கம் முழங்கால் அளவு தண்ணியில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் நாடகம் நடந்தது. அந்த நாடக அரங்கம் வந்து ஒரு 400-500 பேர் உட்காரக்கூடிய ஒரு அரங்கம் தான். அங்கே 10 நிமிஷம் லேட்டாக போகும். அதை உள்ள ஆளை அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கியூவில் நின்று அந்த அரங்கத்துக்குள்ள நுழையும். கிட்டத்தட்ட இங்கேருந்து நிற்கும் அவ்வளோ தூரத்துக்கு. அது ஜனங்கள் அவ்வளோ ஆர்வத்தோட ஜனங்கள் அந்த கியூவில் நின்று உள்ளே போனால் உட்கார்ந்து இடம் இல்லை. அந்த மேலே ஸ்டேஜில் நம்ம உட்கார்றோம் இல்லையா, அது ஸ்லோப்பாக இருக்குது. இந்த பக்கம் மேடை இருக்குது. இந்த ஸ்லோப்புக்கும் இந்த மேடைக்கு நடுவில் பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துலேயும் ஆளுங்க அங்கே உட்கார்ந்தா மேடை தெரியுமா, அந்த இடம் வரைக்கும் ஆளுங்க கீழே உட்காந்துருக்குறாங்க. எங்களுக்கு உட்கார்றது இடம் இல்லாமல் இந்த கேலரியில் மேலே ஏறக்கூடிய படிக்கட்டுகளில் நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு வார்த்தை ஒரு டயலாக் எங்களுக்கு புரியாது. ஈராக் பாஷையில் நாடகம் நடந்தது. ஆனால் அந்த 1.5 மணி நேரம் ஒரு சலனம் நடந்தது. ஜனங்களை அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணி கட்டி போட்டது மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க. அது ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த போர் சூழ்நிலையில் நார்மலான வாழ்க்கை வாழ தவறிய கிடைக்காத அந்த 2 ஜென்மங்கள் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. ஆனால் கிடைக்கல. அந்த கணவன் இந்த போர் சூழலை பார்த்து அலுவலகத்துக்கு போகும் வரதுமா இருந்து தன்னுடைய மனைவியை வந்து காப்பாற்ற முடியுமா, விடிஞ்சால் உயிரோடு இருப்போமாங்கிறதே தெரியாத அந்த சூழ்நிலை லேசாக மனம் பிறந்து போன ஒரு கணவன். ஆஸ்மா பேஷண்ட் வேறு. ஒரு 10 நிமிஷம் நின்று அவங்க யோசிக்க ஆரம்பித்தாலே அவனுக்கு மூச்சு வாங்கல. வெளியே போன பையன் திரும்பி வீடு வரல. இருக்கிற ஒரே ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரே பிணைப்பு அந்த பையன்தான். இந்த பையன் வெளியே போட்டால் திருப்பி வீடு வரல. வீடு வரக்கூடிய நேரம் தாண்டி போயிடுச்சு. அவனை அந்த அரங்கத்தில் ஒளி அமைப்புகள் எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, மேலே ஹெலிகாப்டர் விமானங்களும் பறக்கிற சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. டம பம்பார்டிங் பண்ணுறாங்க. குண்டு மலை பொழுதுகிட்டு இருக்கு. இப்போ அந்த பையனை அந்த இதில் தேடிட்டு போகணும். எப்படி போவீங்க? வெளியே போனால் திருப்பி தான் உயிரோடு வர முடியும். இருக்கிறவனை தேடி போய் இவனும் இறந்து போட்டானாக்க இப்போ வீட்டில் இருக்கிற ஒருத்தர் என்னாகணும், அனாதையா அந்த குழந்தைய 2 பேருமே தேடுறாங்க. அந்த பதட்டத்தை இந்த 500 பேருக்கு கடத்தினாங்க பாருங்க 1.5 மணி நேரத்தில். அட்டகாசமான டைலாக் புரியவே வேணும். அந்த பதட்டம், ரத்த உறவுகளை காணும், பையனை பறிகொடுத்த ஒரு பெற்றோருடைய மனநிலையை வார்த்தைகளில் சொல்ல வேண்டாம், பாடி பெர்ஃபார்மன்ஸில் உடல் அசைவுகளில் நீங்கள் காட்டிடலாமா? அந்த ஈரமான அந்த அரங்கத்தில் அவங்களை வெளிப்படுத்தணும். கிட்ட கண்ணுக்குள்ளே இருக்கு. அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த நாடகம் தவற விடுறது மனசில் ட்ரெயின் வேறு நெருங்கிட்டு அந்த பரபரப்பில் இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று நம்ம சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், இது ஒரு ஒழுங்கில் இந்த கிரகங்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. மனுஷங்க என்னதான் வந்து படித்து நாகரிகமாயும் ஒரு இதாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளேயும் சில நேரங்களில் கிறுக்குத்தனம் வந்து அவங்களுடைய நிஜ குணாதிசயங்கள் வந்து மாறுபட்டு நடக்கிறாங்க இல்லையா. நடக்கிறப்போ நேற்று வரை நல்லா இருந்தால் இன்கிட்ட வந்துச்சு நாம் நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு வந்தால் இந்த 9 கிரகங்களும்
தாங்களே ஒரு முடிவெடுத்து அதுக்கு பாட்டு சுதந்திரமாக இயங்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னு ஒரு கற்பனையில் செஞ்ச ஒரு நாடகம். அந்த காட்சிகளை மறக்க முடியாது. அந்த ஒவ்வொரு கிரகங்களும் தன்னியல்பு மாறி வேறு வேறு பாதையில் பிரயாணம் பண்ணுறப்போ இதில் வேறு கிரகம் வரும் இல்லையா, அந்த கிரகம் ரெண்டு சந்திச்சுனா நீ எங்கே வந்த, நீ இப்படி வந்த, அதோட உரையாடல். இந்த உரையாடல் மூலமாக பிரபஞ்ச ஒழுங்குகளில் ஏற்படக்கூடிய அந்த அசம்பாவிதம் இருக்கு இல்லையா, இது எப்படி சாதாரணமான ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுது பார்க்குற ஆடியன்ஸை பதவதைக்க வச்ச ஒரு ஹைலி இன்டலெக்சுவல் ட்ராமாஸ் நம்மளை யோசிக்கிறது. அதில் கொண்டு நம்மளை வந்து பாஷை புரியாமல் இணைச்சாங்க பாருங்க. அதுதான் அந்த திறமையாக அதை அவங்க செஞ்சாங்க. மிக குறைவான வாய்ப்புகள் மெட்டீரியல்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு அரங்க அமைப்புகளை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்ல வந்தோங்கிறத ஆடியன்ஸுக்கு கடத்துகிற சமாச்சாரம் பண்ணி அது சாதாரண விஷயம். வெறும் டைலாக்கே இல்லாமல் 2 நாடகம் சாய் கரம்னு சொல்லி ஒரு நாடகம். சாய் கரம் கரம் ஜாயா அதைத்தான் மாற்றி சரம் இன்னும் வச்சிருக்கிறாங்க. தேயிலை தோட்டத்தில் அந்த ஜனங்கள் படக்கூடிய அவஸ்தைகளை சொல்ற நாடகம். கண்ணீரை வரவழைக்கிற அன்றாட பழைப்பு மிஷின் மாதிரி பையன் அப்பா தாத்தா தாத்தா பையன் அவங்க இது என்ன நடக்குதுன்னு தெரியாமலே அந்த தேயிலை தோட்டத்தில் காலையில் போன வெட்டுறதை கொண்டு போய் ஃபேக்டரியில் போட்டு இதுதான் வாழ்க்கையா. மனுஷன் இயந்திரமாகி போனால் தனி மனித உணர்வுகளுக்கு என்ன மரியாதை இருக்குது? அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஒன்று இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்களும் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகுது. அவன் கேள்வி கேட்குறான், நான் இங்கேயே இருந்து சாப்பிடுமா, எனக்கு வேறு வாழ்க்கை இல்லையா, இதை விட்டா எனக்கு வேறு என்ன இருக்குன்னு நம்ம கேட்குறப்போ சொல்ல தெரியாத அந்த பேரண்ட்ஸ் தப்பிக்க முடியல. அவங்க சங்கிலியில் ஒன்று மாற்ற வச்சுட்டாங்க. அதை பற்றி பேசின ஒரு நாடகம் சாய்கரம். இன்னொன்று மோனோ ஆக்டிவ்னு சொல்லுவாங்க, வெறும் உடல் அசைவுகளை மட்டும் வச்சு நடந்த ஒரு நாடகம். நெய்த்துன்னு ஒரு நாடகம். நம்ம பிரபலமான மலையாள நடிகர் ரீமா கல்விகள் அவங்க தமிழில் அந்த நாடகம் நடந்தது. டைலாக்கே வேணும். வெறும் பஞ்சை வந்து திருச்சி நூலாக்கி நெய்து ஒரு ஆடையாக கொண்டு வர்ற வரைக்கும் உண்டான சமாச்சாரத்தை ஒரு சாதாரண நெசவாளி கூட அவ்வளோ போர்வையாக சொல்லிட முடியாது. அது சம்மந்தம் இல்லாத ஒரு 7 நாடகம் அமைச்சூர் நாடகம் நடிக்கிறது. அதில் ப்ரொஃபஷனலே வச்சுக்கோமே, தத்து தடங்கள் இல்லாமல் கட்டி போட்டது மாதிரி ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து டிக்கெட் கொடுத்து வாங்குறாங்க வர்றாங்க. ரெண்டாவது அந்த ரசனையோட அந்த காம்பவுண்டுக்கு வரணுமா இல்லையா? இந்த கேரள சாகித்ய அகாடமி அந்த நிறுவனத்தினுடைய காம்பவுண்டுக்குள்ள 3 நாடக அரங்கம் வேறு நேரங்களில் நாடகம் நடக்குது. ஏன் அப்படி ஏற்பாடு பண்ணினாங்கன்னா ஒரே நேரத்தில் 2 அரங்கத்தில் நடந்தால் ஏதோ ஒன்று மிஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு அவங்க ப்ரோக்ராமை கரெக்டாக போடுறாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிடறாங்க, நைட்டு 10:11 வரைக்கும் இருக்குது. அந்த காம்பவுண்டுக்குள்ளே காலையில் நுழைஞ்சா நைட்டு வெளியே வர்ற வரைக்கும் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏதாவது நாடகத்தில் காலையில் போனால் நைட்டு வரைக்கும் பார்த்துக்கலாம். வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த வகையோ எல்லாமே கிடைக்குது. இது போக திறந்த வெளியில் ஒரு பெரிய அரங்கம் வச்சு இசை நிகழ்ச்சி நடக்குது. அந்த இசை நிகழ்ச்சி ஓப்பனிங் அது இதுக்கு டிக்கெட் கொடுத்து போகணும். அது அரங்கத்துக்கு போயாச்சுன்னா டிக்கெட் கிடைக்காத ஜனங்கள் இந்த ஓப்பன் இதுலேயும் நாங்கள் கலந்துக்கிறாங்க. 2 நாள் நாங்கள் இருக்கோம். மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த ஆரவாரத்தை, வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி மேடை நடக்குது. முன்னாடி தன்னை மறந்து ஆடின ஜனங்கள் அன்னைக்கு தான் நடக்கும். வயசு வித்தியாசம் அது கீழேருந்து மேலே வரைக்கும் தான் ஆணும் பொண்ணு, சின்ன வயசு பிள்ளைங்க பசங்க, அதுக்கு வயசானவங்க அதில் ஒருத்தர் அங்கே வந்து அறிவுமாறாரு இதில் ரயில்வேல இருந்து ரிட்டையர்டான ஒரு மனிதர். பிள்ளைங்கள்லாம் கல்யாணமாகி வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஒய்ஃபோட சரியான இணக்கமான சூழ்நிலை இல்லை. அவருக்கு வீட்டில் இருக்கிறது கட்டி போட்டது மாதிரி ஒரு எஸ்கேப், ஒரு தப்பித்தல் தோணும். அவர் இந்த நாடகத்துக்கு 10 நாளாக வர்றாரு. ஜனங்களை பார்த்து 2 வார்த்தை பேசிக்கணும்னு அவங்களோட ஒட்டிக்கிறார்கள். இது ஒரு சாக்கு. அவர் சொல்லும்போது அவருக்கு துக்கம் வார்த்தை வெளிப்படுது. நாளையோட நிகழ்ச்சி முடியுது, உங்களை பார்க்கணும்னா நான் 1 வருஷம் காத்துக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது மனசு கடற்கரை கண்ணீர் விடுறேன். இப்படி அந்த அரங்கத்துக்குள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ள 3 நாள் நூற்றுக்கணக்கான வயதானவர்களை நான் சந்திச்சேன். வருஷம் ஒவ்வொரு அடுத்த வருஷம் நமக்கு அங்கே இந்த நாடகம் சம்மந்தப்பட்ட கலைஞர்களும் வராங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள அந்த ஜனங்களும் வராங்க. 15 வருஷமும் நடக்கிறது மூலமாக 15 வருஷமும் வந்து கலந்துக்கிட்டது மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணின அந்த ஜனங்கள் தன்னுடைய நண்பர்களை தேடி ஒரு கூடுற ஒரு இடம். உணவுக்கு பஞ்சமே இல்லை, எல்லா வகையான உணவுகளும் அங்கே கிடைக்கும். சுற்றி அதுக்கு உணவு பஞ்சமே. நாங்கள் ஒரு நாள் 4 பேர் நம்ம 3 பேர் ஒரு மதியம் ஒரு
ஹோட்டலுக்கு சாப்பிட போனதுல மத்திய பிரதேசத்துலேருந்து ஒருத்தர் வந்து நாடகத்துக்காக ஒரு வாரமாக தங்கியிருந்தார். எங்களோட வந்து உணவு வந்தார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், லைஃப்பில் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்காது. அது ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கேரளாவும் கர்நாடகாவும் இந்த மாதிரியான கலைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இல்லையா, அது பெருசு. ஏன் இங்கே இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல். நான் இப்போ அந்த அரசியலுக்கு பின்னாடி நான் போக விரும்புகிறேன். அந்த அரசியல் அதை பற்றி இருக்கும், அப்படி இருக்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அது வந்து அது சப்ஜெக்ட் ஒரு மாதிரி சப்ஜெக்ட். இந்த ரெண்டு என்னன்னா, கேரளாவும் கர்நாடகாவும் இந்த மாதிரியான இசைகளுக்கு கலைஞர்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அங்கீகாரமும் அவங்க கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு பெருசு. அதை நம்பி தான் கலைஞர்களையும் ஏங்குறாங்க. இன்னைக்கு துருவட்டு இந்தியாவிலேருந்து ஆளுங்க வர்றாங்க. அஸ்ஸாம்லேருந்து ஒரு மூலையிலேருந்து ஒரு 15 பேர் அதனுடைய சொந்த கதையை சொல்கிறது. எதை நம்பி அவங்க வர்றான்? தான் சொன்னால் அதை கால் கொடுத்து கேட்கறதுக்கு கவனிக்கிறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க. ஈராக்லேருந்து வர்றான். இவனா அசாம் காரவங்க கூட பெருசு. ஈராக்லேருந்து வர்றாங்க. இந்த கதையை தூக்கிட்டு வரானே, உங்கள் முன்னாடி நடிச்சு காட்டுறேன், ஏன் துக்கத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன், நீ என்னை கை தட்டி வரவேற்கணும் அவசியம் இல்லை, ஊசி விட்டு கண்ணீரை விடுது, என்னோட நீங்கள் வந்து கலந்துக்கணும். என் நாடு எப்படி இருக்குது, அங்கே பேச முடியல, ஈராக்கில் பேச முடியல, அவனுக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. இங்கே வந்து பேசுகிறான், இங்கே பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அப்போ எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல தன்னுடைய நாட்டுடைய கலைஞர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த நாடகம் ஒரு மீடியா உலகம். இது வந்து இந்த மாதிரி ஜனங்கள் அந்த தேயிலை தோட்ட அதிகாரிகள் அந்த மக்களுடைய கதையை சொன்னது, நெசவு நேர இந்த மக்களுடைய கதையை சொன்னது போக எலைட்டு பீப்புள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பற்றி ஒரு 3 நாள் திருமண வயதில் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம், அந்த சுதந்திரம் வீட்டில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த கிடைச்ச சுதந்திரத்தை அந்த இளைய தலைமுறை எப்படி கையாளுறாங்க, இவங்களால அந்த சொசைட்டியில் என்ன மாதிரியான ஒரு சஞ்சலம் சலசலப்பு வருங்கிறத அந்த பிள்ளைகளை வச்சு நடிக்க முடியும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் அதர்கள் பிரச்சனையை தனித்தனியாக பேசின அந்த விதம் இருக்குங்க, வெறும் பேச்சு தான் பார்க்குற. நான் உட்காந்து ஆடியன்ஸ் சைடில் பல பேரண்ட்ஸ் பூரா பெற்றவங்க தான், பிள்ளைங்களை பெற்றவங்களும் பையன்களை பெற்றவங்க தான். தன்னு மறந்து அந்த பிள்ளைங்க பேசும்போது கை தட்டுறாங்க. பிள்ளைகளோட பிரச்சனை இவ்வளோ நுட்பமாக ஒருத்தர் வெளிப்படுத்தும் போது நாம் இந்த கோணத்தில் பிள்ளைகளை நம்ம அணுகலையே. இப்படிலாம் அந்த பிள்ளைங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து சொசைட்டிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் படிக்க போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சில சொல்ல முடியாத சில சிக்கல்கள் இருக்குங்கிறத இந்த பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க சொல்லும்போது உணர்றாங்க. ஓ, நேற்று முன்னாள் என் பொண்ணு என்னோட சண்டை போட்டது இது ஒரு காரணமா சிந்திக்க வைக்கணும். அதை தைரியம் அவங்க சொல்கிறாங்க. அங்கே பேசப்பட்ட பொருள் பொது வெளியில் கூச்சம் இல்லாமல் பேச முடியாது. அது முதலே நான் சொல்லுவேன். லெஸ்பியன்லேருந்து ஹோமோசெக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பற்றியுமே இங்கே வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒன்று லிவிங் டுகெதர்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டோம். பழைய வார்த்தை இப்போ ஒரு வார்த்தை புதுசாக பழங்குது, கோ லிவிங். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹிந்து பேப்பரில் நடுப்பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு அதை பற்றி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு. நான் பாதி படித்தோட பேப்பர் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு பையன் இருக்காங்க. நான் அந்த சொல்லப்பட்ட செய்தி வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. லிவிங் டுகெதர் 2 பேர், ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்கிறாங்க. கோ லிவிங் அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. ஒரு 3-4 பெட்ரூம் உள்ள ஒரு பெரிய வீடு. அங்கே ஜோடிகள் இருக்குது. ஆணும் பொண்ணு சமமாக இல்லை. நான் முதலே சொல்கிறேன், ஆணும் பொண்ணு சமமாக இல்லை. இவங்க 5 பேர் இருந்தாங்கன்னா இங்கே லேடிஸ் 4 பேர் இருப்பாங்க, இல்லை லேடிஸ் 5 பேர் இருந்தாங்கன்னா ஜென்ஸ் 4 பேர் இருப்பாங்க. எண்ணிக்கை சமமாக இல்லை, ஒன்றா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைஃப் எந்த மாதிரியான லைஃப், ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி இன்றைக்கி அதுதான். இன்றைக்கி அது வந்து ப்ராக்டிக்கலாக அந்த கட்டுரை எழுதினவர் யாருன்னா பெங்களூரில் உள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் அங்கே இருக்கிற ஐடி பீப்புள்ஸ் அந்த பிள்ளைங்களும் ஆணும் பொண்ணும் எப்படியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அதை அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டி எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கணும், இது மற்ற நகரங்களுக்கு பரவணுமா இல்லை இங்கேயே அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுமாங்கிற ஒரு செய்தி தான் அவர் ஒரு அந்த இதில் எழுதுகிறார். ஆனால் அது கைமறி போன சமாச்சாரம். எங்கேயெல்லாம் ஐடி ஹப் எங்கேயெல்லாம் இருக்கும் அங்கேயெல்லாம் இந்த கலாச்சாரம் நெய்மறை காய்மறையாக நடந்துகிட்டே இருக்கு. நான் என்னுடைய பகுதியில் சரவணப்பட்டியில் நான் இருக்கிற பகுதியை சுற்றி இருக்கிறது பூரா லேடிஸ் வாசல் தான் இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க இருந்து வந்து வழிபாடுகளுக்கு பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு வரும்போது தன்னுடைய சொந்த எண்ணங்களோடு சொந்த கலாச்சாரத்தோடு இங்கே வராங்க.
இங்கே இருக்கிற பிள்ளைகளோட பழகிறாங்க. எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து அது ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. எதையுமே தவறுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் 11 மணி, இரவு 11 மணி சரவணம்பட்டியில் ராகம் பேக்கரின்னு ஒரு மிக பிரபலமான கடை. நீங்கள் அந்த 11 மணிக்கு நீங்கள் போனாலும் ஒரு 10 பிள்ளைங்க பசங்க உட்காந்து டீயோ ஸ்நாக்ஸோ சாப்பிடுவாங்க. இவங்களுக்காக அந்த கடையை திறந்துக்கிறாங்க. இல்லை அந்த கடை திறந்தனால அந்த பிள்ளைங்க வந்தாங்க. அது ஒன்று கேட்டுப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இது இந்த கலாச்சாரம் சரவணம்பட்டியில் இருக்குது. இன்னும் வீரியமாக மாறும். ஏன்னா அந்த ஏரியா இன்னும் வேகமாக ஐடி பீப்புளுக்கு உண்டான கதவை வேகமாக திறந்து வைக்கிறாங்க. விளாங்குறிச்சி, காரப்பட்டி, சரவணம்பட்டி உங்களுக்கு அது மாறக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களில் அதிவேகமான ஒரு மாற்றம் அந்த ஏரியாவில் நடக்க வாய்ப்பு. தவிர்க்கவே முடியாது. இதில் பதட்டப்படுறது யாருன்னு கேட்டால் உள்ளூர் ஜனங்கள், ஒரிஜினல் ஜனங்கள். சரவணம்பட்டியில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது இல்லையா, அங்கே ஒரு 1000 பேர் இருக்கு, 1000 குடும்பம் இருக்குது. அங்கேயும் பிள்ளைங்க இருக்குது, அங்கேயும் பசங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த கலாச்சாரத்தை பார்க்குறாங்க. வெளியிருந்து வந்து இந்த ஜனங்கள் உருவாக்கின இந்த கலாச்சாரம் எனக்கு அந்நியமாக இருக்குது. அவங்களோட இவங்களால மிக்ஸ் ஆகணுமானால் அதுக்கு ஒரு விலையை கொடுக்கணும். அந்த உள்ளூரில் இருக்கிற அந்த குடும்பம் இந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு பதறுது. இதுக்கு அதோட போய் சேர்ந்துடக்கூடாது இல்லை. அங்கே ஒரு மால் ஒன்று இருக்குது என்னோட பகுதியில், புரோசோன் மால் ஒன்று. அந்த பகுதியில் நான் வழக்கமாக வாரத்துக்கு 4 நாள் அந்த குடும்பம் போகிறேன்னாக்க உள்ளூர்காரர் யாருமே உள்ளே வரவே மாட்டேன். இல்லை வெளியூர்ந்து வந்தவங்க மாட்டேன். அவங்களுக்கு அந்த இடம் அந்நியமாக இருக்குது. சாப்பிட்ற கடைகள் உள்பட, பெரிய கடைகள் உள்பட யாருக்குமே உள்ளூர்காரங்களுக்குமே இல்லை. விலை கூட இவன் கண்ணில் பார்க்காத சாப்பிட்டு பழகாத ஐட்டம் போகிறது கிடையாது. அப்போ இதுதான் ஒரு பெங்களூர் ஜேர்னலிஸ்ட் அவர் அதுதான் இருக்கிறார். கலாச்சாரம் மாறிட்டு இருக்குது. தொழில்துறை மேலே போக படிப்பும் வசதியும் வாய்ப்புகளும் கையில் ஒரு பொருளாதாரமும் கூட அது யாரை கடுமையாக பாதிக்குதுன்னா யங்ஸ்டர்ஸை பாதிக்குது. அவங்களால இதை எப்படி ஹேண்டில் பண்ணி பக்குவமாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியல. இதைத்தான் அந்த நாடகம் பம்பாயிலும் அந்த நாடகம் ஆர்டிஸ்ட் அதை தான் வெளிப்படுத்துகிறாங்க. பிரச்சனைகள் வேறு, நம்ம வேறு கவனிக்க பயப்படுறோம். பழைய ட்ரெடிஷன் கலாச்சார பண்பாடு கோரிச்சு கற்றுறோம். இல்லை, அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம நிறைய வலுப்படுத்தாங்க. நீ இதோட நம்ம சேர்ந்து சகஜமாக பழகணும். இதை பற்றி பேசுகிற நாடகம் தான் அந்த சர்வதேச நாடகம். ஒவ்வொரு நாடகமுமே ஏதோ ஒரு வகையில் பார்க்க வந்த ஆடியன்ஸ் மனசாட்சியை உழுக்கிறவங்க அந்த அன்பு உண்மையிலே நான் வார்த்தையில் சொல்லிட்டேன். அந்த 3 நாள் அதோடு இருந்து காலையில் 9 மணி 10 மணிக்கு போனால் ராத்திரி 20 வீட்டுக்கு வரும்போது அப்படியே மந்திரிச்சுக்கிட்ட கோழி வரல 3 நாள் தெரியும். சாப்பாடாக 2ஆகும். ஏதோ கிடைச்ச சாப்பிட ஏதோ ஒன்று செஞ்சோம். அந்த அனுபவம் இருக்குங்க. இப்போ நினச்சி பார்த்தா கூட இப்படி அது கடைசியில் அவர் மூலமாக எனக்கு கிடைக்க வருவாங்க. இனி அடுத்த வருஷம் ஏதோ இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு வருஷம் தூரம் போயிடுவோம் அப்படின்னு. அது போக அங்கே வந்த ஜனங்கள் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு பேசிக்கிட்டாங்க, பழகினாங்க, இதழ்கள் பரிதவிக்கிறாங்க. இது ஒரு மீடியா, இது ஒரு சாக்கு, இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு சாக்கு. விட்டு போன நண்பர்களையும் புதிய நண்பர்களையும் தேடி பிடிச்சி சேர்க்கக்கூடிய ஒரு இடம் கேட்டால் இந்த மாதிரியான நண்பர்கள் வராங்க, காசு சொல்லக்கூடிய வராங்க. அங்கே வந்து ஜனங்களில் யாருமே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த இடமே கூட அந்த மாதிரியான ஆளுகளுக்கான உண்டாகும். நாங்கள் தங்கியிருந்த லாஜுக்கும் இதுக்கு இடையில கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் உண்டு. ஆட்டோவில் ஏறி இந்த நாடக அகாடமின்னு சொன்ன உடனே நாடகம் காணணும். அப்போ அந்த சீரி கீழே வரைக்கும் பரவி இருக்குது. ஆனால் ஜனங்கள் யார் வர்றாங்க? அந்த மாதிரி ஜனங்கள் இவங்க அவ்வளோ ஆர்வமாக டிக்கெட்டு வந்து ஆன்லைனில் புக் பண்ணலான்னு இருந்தால் கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம்னு அவ்வளோ பொறுமையாக கவுண்டர் திறக்கிற வரைக்கும் க்யூவில் நின்று அந்த வெயிலில் அந்த இது நம்ம ஊரில் இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாராயம் வாங்குற ஒழுங்காக அழகா நின்றுட்டு அழகா நின்றுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. முன்னாடி போயிடுவாங்க. சாராயம் வாங்கிட்டு போவோம். அவங்க வந்து அந்த டிக்கெட் ப்ரோக்ராம் 80 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட் அந்த டிக்கெட்டை கூட விடுக்கல. காலையில் 9 மணி 10 மணிக்கு உள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வந்து காம்பவுண்டில் போட்டுவிட்டு ஃபேமிலியோட இல்லை அந்த ஒத்த ரசனை உள்ள ஜனங்களோட வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு எனக்கு இன்டர்வல் டைமில் வெளியே போய் காஃபி டீ சாப்பிட்டு அந்த ஒரு டிஸ்கஷன் நடக்குது இல்லையா, அதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் அதுக்கு வந்து மதிப்பே இல்லைன்னா அந்த அளவுக்கு உள்ள வேல்யூபிளான ஒரு அனுபவம்.
தயவு செஞ்சு நமக்கு எல்லாரும் கிடைக்கணும். நான் உங்கள் தகவல் நான் வேண்டி கிடைக்கிறேன். அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த நிகழ்ச்சி அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக ரைட் வாங்க வாங்க இங்கே வாங்க. ஆனால் இன்னும்